ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் பத்திகொண்டா பகுதியில் உள்ள விளைநிலங்களில் அப்பகுதி மக்கள் வைர வேட்டையில் இறங்கியுள்ளனர். மழைக்காலங்களில் அங்கு வைரங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ள நிலையில் நிலத்தை ஆங்காங்கே தோண்டி வைரங்களை தேடி வருகின்றனர். விவசாயிகளுக்கு கிடைக்கும் வைரங்களை சில வியாபாரிகள் சொற்ப தொகைக்கு ஏமாற்றி வாங்கிச் செல்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியை அடுத்த அழகியநல்லூர், வரலொட்டி பகுதிகளில் கோடை மழை காரணமாக சீசன் முடிந்த பிறகும் பன்னீர் நாவல் பழங்கள் நல்ல விளைச்சல் கொடுப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாட்டர் ஆப்பிள் எனப்படும் இந்த பன்னீர் நாவல் பழங்கள் துவர்ப்பு சுவையுடன் சர்க்கரை நோயாளிகள் விரும்பி உண்ணும் பழமாக உள்ளது. ஒரு மரத்திற்கு நாளொன்றுக்கு 20 கிலோ வரை காய்ப்பதாகவும் 1 கிலோ தற்போது 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனையாகுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள ஆலம்பாடியைச் சேர்ந்த குடும்பத்தினர் சென்ற கார் பூவாளூர் அருகே விபத்திற்குள்ளானது. வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது காரை ஓட்டியவர் கண் அயர்ந்ததாகவும் இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர வயலில் இறங்கி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 5 பேர் படுகாயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அசகளத்தூரில் பதிவெண் இல்லாத வாகனங்களில் வந்து ஏரியில் மண்ணள்ளிய நபர்கள் அவ்வூரைச் சேர்ந்தவர்கள் வீடியோ எடுப்பதை பார்த்ததும் அள்ளிய மண்ணை ஏரியிலேயே கொட்டிவிட்டு தப்பினர். இங்கு அள்ளப்படும் மண் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விற்கப்படுவதாக கூறும் அசகளத்தூர் மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சுற்றுலா வந்த வாகனம் பெரிய தெருவில் சென்றபோது இன்ஜினில் திடீரென்று தீப்பிடித்தது. வாகனத்தில் இருந்தவர்கள் உடனடியாக கீழே இறங்கியதால் உயிர் தப்பினர். அருகில் இருந்த கடையிலிருந்து தண்ணீர் கேன்களை எடுத்து ஊற்றி தீ அணைக்கப்பட்டது. கோவை கேஜி மருத்துவமனையில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன சிகிச்சை பிரிவுகளை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்து பேசினார். ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை அவரை விமான நிலையத்தில் நான் சந்தித்த போது அவருடைய பையில் லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 14 மாத்திரைகள், 3 வகையான 14 மாத்திரைகள் கூடிய இந்த பாக்கெட்டில் வைத்திருந்தார். என்னிடத்தில் காட்டி, இது எல்லோருமே தனித்தனியாக வைத்திருக்க வேண்டிய ஒன்று. இது யாருக்காவது இந்த மாரடைப்புக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக இந்த 3 வகை மாத்திரைகளை உடனே போட்டுக்கொண்டால் இந்த கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 3-4 மணி நேரத்தில் அவருடைய உயிர் காப்பாற்றப்படும். இதை அடிப்படையாக வச்சுதான் ஒட்டுமொத்தமாக அந்த லோடிங் டோசஸால் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 7896 பேர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மொரட்டாண்டி சோதனைச் சாவடியில் லாரிகளை நிறுத்தி போலீசார் லஞ்சம் வாங்குவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குநர் இளங்கோ மகேஸ்வரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளிடம் நலம் விசாரித்த அவர் அவர்களுக்கு 3 வேளையும் வழங்கப்படும் உணவு குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து மருத்துவர்களிடமும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். நோயாளிகளிடம் மருத்துவமனை ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். கரூரில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 2 பேர் விசாரணையின் போது தப்பி ஓட முயன்றதில் கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முனியப்பன் கோவில் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசாரை பார்த்ததும் எதிர் திசையில் 2 வீலரை திருப்பிக் கொண்டு சென்ற 2 பேர் கீழே விழுந்ததால் அவர்களை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரிய வரவே பதுக்கி வைத்திருக்கும் பொருட்களை மீட்பதற்காக அவர்களை வாகனத்தில் அழைத்து சென்றனர். தெரசா கார்னர் பகுதியில் சென்றபோது தப்பி ஓடிய இருவரும் அங்கிருந்த பாலத்தில் இருந்து கீழே குதித்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னையில் இருந்து 326 பயணிகளுடன் முதல் ஹஜ் விமானம் சவுதி அரேபியா புறப்பட்டு சென்றது. புனித பயணம் செல்பவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர். இந்த ஆண்டு தமிழகத்தில் இருந்து மொத்தம் 5746 பேர் புனித பயணம் செல்வதாகவும் கடந்த ஆண்டை விட 1000 பேர் அதிகமாக செல்கின்றனர் என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து 5746 பேர் இந்த ஆண்டு புனித பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள்.
அதில் முதல் கட்டமாக 326 நபர்கள் இன்றைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி முதலமைச்சர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வழி அனுப்பி வைக்கிறேன். சென்னை டிபி சித்திரத்தில் வீட்டில் பீரோவில் வைத்திருந்த 35 சவர நகைகளை மர்ம நபர் திருடிவிட்டதாக கூறி பவானி என்பவரும் அவரது மகளும் கதறி எழுந்தனர். கதவை பூட்டாமல் தாழ்பால் போட்டுவிட்டு அருகே கடைக்கு தாம் சென்றிருந்த நிலையில் ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே நுழைந்து நகைகள் திருடப்பட்டிருப்பதாக பவானி கூறினார். நான் 7:30 மணிக்கு தான் நான் டாப்பால் போட்டுட்டு நம்ம கடைக்கு போனேன். ஒரு 8:15 நான் திரும்பி ரிட்டர்ன் வந்தேன். வெள்டாப்பால் போட்டு தான் போனேன். பீரோவை நான் பூட்டிட்டு சாவி நான் கையில் பிடிச்சிட்டு தான் போனேன். ஆனால் நான் வெளியே திறக்கும் போது வெளிட்டாப்பால் போட்டுக்குது, உள்டாப்பால் போட்டுக்குது. நான் திறந்து அமுக்கி பார்க்குறேன், என்னால் திறக்க முடியல. சரி, எதுக்கு நாங்கள் டவுட்டு பட்டு தான் வா நம்ம 2 பேரும் பின்னாடி போய் பார்க்கணும். அவன் முன்ன போகிறேன், நான் பின்னாடி ஓடுறேன். அவன் ஓடி போய் அம்மா நம்ம ஜன்னியில் உடச்சிருக்குது அம்மாண்ணா. என்னடா சொல்கிறேன் பார்த்தா பீரா ஃபுல்லாக உடச்சிட்டு அந்த பர்ஸு கிர்ஸு எல்லாம் கீழ்கப்படியாக பொண்ணுது மேலே எழுது மொத்தத்தையும் எடுத்துட்டு ஐயா நான் என்னன்னு நான் சொல்கிறது. கோவை செட்டிப்பாளையத்தில் உள்ள கரிமோட்டார் ரேஸ் தளத்தில் நடைபெற்ற KTM பைக் ரேஸில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 300 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். 2ஆம் ஆண்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் லாவகமாக மோட்டார் சைக்கிளை இயக்கி வீராங்கனைகள் ரசிகர்களை கவர்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பழையனூர், சின்னம்மாப்பேட்டை உட்பட 8 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனியில் வங்கியில் பணம் கட்டச் சென்ற மருந்து கடை ஊழியரிடம் 1,80,000 ரூபாயை வழிப்பறி செய்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மருந்து கடை ஊழியர் சேவியர் ஆரோக்கியராஜ இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த இருவர் பணப்பையை பறித்து சென்றனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் மருந்து கடையில் ஓட்டுநராக பணிபுரியும் சந்தோஷ்குமார், அவரது நண்பர் கார்த்திக் ராஜா கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இவர்களுக்கு தகவல் கொடுத்த அதே மருந்து கடை ஊழியர் ரஞ்சித் குமாரும் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வீசத் தொடங்கியதால் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர், காமாட்சிபுரம், ஆத்தங்கரைப்பட்டி, சீப்பாலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட காற்றாலைகளில் மின்சார உற்பத்தி தொடங்கியுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மே 31ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தென்மேற்கு பருவக்காற்று முன்னதாகவே வீசத் தொடங்கியுள்ளது. ஒரு காற்றாலையில் ஒரு நாள் சராசரி மின்சார உற்பத்தி 15,000 யூனிட் என்ற அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் சேர்ந்து 3 நாட்களில் உருவாக்கிய செயற்கைக்கோள் ஹீலியம் பலூன் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்வெளித்துறையில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்காக தனியார் அமைப்புகள் சார்பில் அன்னூரில் நடத்தப்பட்ட பயிற்சியில் பங்கேற்ற 40 மாணவர்களால் இந்த செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டது. இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி இங்கர்சால் வழிகாட்டுதலுடன் பூமியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிற்கு விண்ணில் பயணிக்கும் வகையில் அந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது. பூமியின் வெப்பம் மற்றும் பருவநிலையை கண்டறியும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மண்ணச்சநல்லூர் அருகே நம்பர் 1 டோல்கேட் கொள்ளிடம் பாலத்தில் சென்டர் மீடியன் மேல் ஆபத்தான வகையில் TVS 50 மொபட்டை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒத்தக்கடையில் கடந்த 23ஆம் தேதி நடந்த பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழாவிற்கு வந்தபோது இந்த சம்பவத்தில் இளைஞர் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
கோவை ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் பிடிசார் திரைப்பட ப்ரமோஷனுக்காக சென்றிருந்த அப்படத்தின் கதாநாயகன் ஹிப்ஹாப் ஆதி அங்கு திரண்டிருந்த ரசிகர்களுடன் இணைந்து அவர் எழுதி வெளியான பாடல்களை பாடினார். சும்மா இந்த அக்கறையா இல்ல எங்காளுங்க குணமே இதுதான் நதிக்கரனாக நீகோ பரம்பரடா சாதிய தூக்கி போடு இந்த உலகமே நம்ம வரம்பரடா. பின்னர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது அவரது ரசிகை என்று கூறிய இளம் பெண் ஆதியை நேரில் பார்த்த மகிழ்ச்சியில் தேம்பி தேம்பி அழுதார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப வீடியோஸ் பார்த்திருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எனக்கு இப்படி பார்க்கணும், பார்த்து இவர் கூட போட்டோ எடுக்கணும், அது மட்டும் தானா.